குருகுலத்துக்கு அனுப்பி வைத்து மகன் படித்தவர் எல்லோடு சேர்த்தாய்ந்தோ பள்ளிக்கூடம் சென்று வரும்போது என் செல்வ மகனிடந்த மார்போடு அணைத்து மடி மீது அமர்த்தி என் அன்பு மகன் பாலமரம் ஊட்ட வேண்டாமா சுவாமி அமிர்தம் கொடுத்து என் பிள்ளையை நான் வளர்க்க வேண்டாமா பக்கத்துல ஓடி வந்து அடியே காதலி உன் பிள்ளை என் பிள்ளைய அடிச்சுட்டாண்டி உள்ளி விட்டாண்டி ஆமடி ஆவலாதி சொல்வதை நான் கேட்க வேண்டாமோ அடிமான வீட்டுல வெளியே வந்து திரும்பி அடிக்கடி வந்து என்னிடத்தில் அவளாதி சொல்வதை நான் கேட்க வேண்டாம் யாருக்கும் எந்த பழிவாவனால் செய்ததில்லையே சுவாமி, யாருக்கும் எந்த பாவம் நானும் செய்யல நீங்களும் செய்யல. இந்த தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும் பெரியவங்க சொன்னாங்க. அதாவது சில பேர் தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும், தொட்டதெல்லாம் மண்ணாகி விட்டதே என்னன்னு கேட்கிறீங்களா? ராசி மன்னா நான் மலர்ந்தேன் பிள்ளை
என் ஆசிவல்லா, நான் வளர்த்த நாவின் பிள்ளை நன்றாக முழு மகனாக இருக்கிறது. அப்படி. பிடக்கரில் நடந்து வந்த வேதகத்தி பெருமலர் சுவாமி, ஆமா. நான் அன்னம் வளர்த்தேன், அப்படி. புறா வளர்த்தேன், ஆமா. கிளி வளர்த்தேன், ஒன்றுமே ஒரு குட்டி கூட போடவில்லை. நாய் வளர்த்தியா? எதுக்கு? ஏம்மா, என்ன? அன்னம் வளர்த்த, கிளி வளர்த்த, ஆ, வேற என்ன வளர்த்த? கோழி வளர்த்தியா? ஆமா. இல்ல குட்டியா? ஆமா, எப்படி வளர்த்த நீ? அதாவது அது குட்டியா போடும், வேற என்ன போடும்? அது முட்டை இல்ல போடும். பாத்தியா, எது எது எப்படி போடுன்னு தெரியல. இந்த பாருங்க, தனித்தனியா வளர்க்கறதுக்கு தபேலாக்காரன நீ தனித்தனியா வளர்த்தியா இல்ல ஜோடியா வளர்த்தியா? தனித்தனியா வளர்க்கு. அப்ப தபேலாக்காரன் லூசா? கடவுளே, ஆமா, அவன் லூசுதான். அவன் லூசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உலகத்துல அதனாலதான் நீங்க அவனை வந்து வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும்னு சொல்லி என் தம்பி சிவாய் அங்கிருந்து வர சொல்லி ஆமா, அவனை ஒரு ரெக்கார்டிங் பண்ணி ஆடியோ ஒரு பக்கம், வீடியோ ஒரு பக்கம் லைவா போயிட்டு இருக்கு. இந்த செட்ல தவறு அடிக்கிற ஒரு லூசு. ஆமா, ஆ? எந்த செட்ல? இந்த நம்ம செட்ல. அப்படி சொல்லுமா? ஆமா. தபேலா அடிக்க லூசு. லூசு. அது முதல்ல எனக்கு தெரியும், முன்னாடி அவனுக்கு தான் தெரியும். அவன் லூஸ் ஆகிட்டான். ஆனால் அம்மா, யாருக்கும் ஒரு வடிவாவும் செய்யாத நமக்கு ஆண்டவன் இப்படி ஒரு பிள்ளைகளை உடனே டீ கிடையாது. பிள்ளை இல்லாத குறைய வச்சுட்டான். சுவாமி, பிள்ளை உண்டுமா இல்லையா தெரியும். அதாவது கொஞ்சம் பொற்பொருளை கொடுத்து ஒரு குழந்தையை விலைக்கு வாங்கி கொடுக்கட்டுமா? பணத்தை கொடுத்தாலும் கொடுத்தாலும் அதாவது கோடி பணம் கொடுத்து ஒரு பிள்ளையை நம்ம தத்தெடுக்கிறோம். பிள்ளைன்னு சொன்னா தப்பு தவறுகள் செய்வா. சரி, நான் கோபத்துல போய் நச்சப்படாம ஒரு அடி கொடுப்பேன். எங்க சுத்தி இருக்க நாலு வீட்டுக்காரன் என்ன சொல்லுவா தெரியுமா? அவன் பெத்த பிள்ளையா இருந்தா இந்த அடி அடிப்பான். பெத்த பிள்ளைங்க அந்த அடி அடிச்சுட்டான். திமிர்ல வாங்கி வச்சுக்கிட்டு என் பிள்ளை பாசத்தா அந்த குழந்தைய அடிக்காம வளர்க்க வேண்டிய. அப்பவும் இந்த உலகம் என்ன சொல்லுது? அவன் பெத்த பிள்ளையா இருந்தா தட்டி கொட்டி வளர்ப்பா. எவ்வளவு பெத்த பிள்ளைதானே, அதான் எல்லாரையும் போட்டு சொல்லி புது கல்விகளை ஊர்களோடி விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் மையகம் இதுதான். என்ன ஒரு யோசனை சொல்றீங்க? என்ன, இந்த உலகத்துக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் போறோம் இருக்க கூடாது. இந்த குழந்தை பாக்கியம் உண்டுமா இல்லையா? நம்ம படுத்த இரண்டிடத்திலே போயிட்டால் என்ன? அதாவது முயற்சியுடையா இழச்சிடையா? முடிவு தெரிந்தால் முயற்சி செய்ய வேண்டும், இல்லைன்னா முடியாது தெரிந்தால் பயிற்சி எடுக்கணும். அது முடியலன்னா ஆண்டவனை நினைத்து தவமானது இருக்க வேண்டும். சரி, அது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் பித்தர்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்திருந்தால் நமக்கு ஏதாவது குறை இருக்கலாம். ஆகையால் பாவராச ஈத்திரி பாவதீர்த்த மாடி பிள்ளை நவமருந்தோரை என்று சொல்லி வருகிறான் பெற வேண்டும். ஆடினாரே தீர்த்த
இந்த விதமாகவே பாவநாசர் ஈத்திலிருந்து பாவதீர்த்தம் ஆடிவிட்டு ஆரம்பியானவர் இடத்திலே வந்து அதாவது 5 குலங்களை அடங்கி 3 ஆசைகளை வருது முக்கண்ணம்மையில் சிந்தனை வைத்து தோமரிக்கிறான் இருவட்டம் என்று சொல்லப்பட்ட பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்த வண்ணமாக அப்படி தோமரிக்கும் போது 11ஆம் வருடத்திலே ஆண்டவராக ஈசன் இருக்கிறார் மனம் கலக்கி கொண்டிருக்கின்றோம். பக்தியில் சிறந்த உத்தமையை பிள்ளை இல்லாத குறை என்ற வார்த்தை தீர்வதற்கு ஒரு மகளை பாக்கியம் அடியனுக்கு வேண்டும். நீ 7 ஜென்மல 7.25 ஜென்மம் நீ மரணம் தான். இந்த வார்த்தையை கேட்க கையில நாங்க வந்தோம். இருந்தாலும் என் பொண்டாட்டி தாங்குவாள செத்து போவாளோ உன்னுடைய விதியால் பிள்ளை செல்வம் இல்லட்டாலும் சரி உன்னுடைய மதியாலே ரகுமரந்த மகாதேவனை மனம் குளிர செய்த காரணத்தால் வேண்டாம் உனக்கு 100 வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளை வேண்டுமா இல்லது 16 வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளை 100 வயது குழந்தை எப்படி இருக்கும் 16 எப்படி இருக்கும் நொண்டி பேடு சப்பானி குண்டு பிள்ளை செவட்டு பிள்ளை பேத்த பிள்ளை கொலகார பிள்ளை ஐயா அப்படிப்பட்ட பிள்ளைனா 100 வயது வரை இருக்கும் பாருங்க பக்தியிலும் அழகிலும் கல்வியிலும் சிறந்த பிள்ளை என்னவே உனக்கு 16 வயது வரை இருக்கும் 100 வயது குழந்தை எனக்கு வேண்டாம் சாமி ஏன் தெரியுமா பூன் குருடன் நொண்டி சப்பானி பேரன்னு சொல்லிட்டீங்க குருடன் கூட போறாங்க செவுடன்னு சொல்லி வச்சுக்கலாம் அந்த செவுடு எனக்கு வேண்டாம் ஐயா ஆமாய்யா ஆமா ஊர்ல சும்மா போறேன்னு தலையத்தை கொண்டு போய் அடியேந்துருவாங்க ஆமா ஏன்னா நம்ம அவடெல்லாம் சொல்றதும் சரி திருத்தம்பி பேப்பர்ல போடுறதும் சரி அதனால அன்று பிறந்து இன்னைக்கு பிறந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்தாலும் பிரச்சனை இல்லை சரி மாக்கான முதலின்னு சொன்ன வயது 16 என்று சொல்லியிருக்கிறே பார்த்தா அந்த 16 வயது குழந்தைக்கு அவள் கொடுத்தா போதும் சரி 16 வயது பக்தி உள்ள பாலகரை தோட தானவிய துரப்பித்தார் மதனை சொல்லி ஆண்டவனாய் ஈசன் மறையும்போது இந்த பக்தனான மிருகண்ணன் பிள்ளை வரம் கிடைத்து விட்டது என்று சரி ஒரு மதிலே வந்து காதலியாளிடத்தை நடந்த செய்திகளை சொன்னார் சொல்லி இதெல்லாம் சேருங்கப்பல் சேர்வது இருவேறு இணைபுரியாத தம்பதிகளாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டார்கள் காதலாதேவி கற்பவதியாக இருக்கிறார் நல்லது கற்பமான கருவார்ந்து உருவாக வளரணும் எப்படி வளர்கிறது எப்படி கருவாய் வர்றமாக